எதுக்கு அடிச்சுனா ஒத்தாண்டணும் ஒம்மாண்டிக்கணும் அதனால எதுக்கு அடிச்சுக்கணும் எதுக்கு அடிச்சா நீ யாரு நான் இரண்டாவது மந்திரி முதல் மந்திரி எவ்வளோ போயிட்டான் முதல் மந்திரியாக இருக்கிறார் இது என்ன சபை ராஜ்யசபை ராஜசபை என்னையா மாற சிரி என்ன சொல்லுங்க சரியில்லையா எல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ராஜசபை முன்பதாக ஓர் ஆண் மகனாக இருந்து ஓர் ஆணிவனம் தரித்து வந்து இருக்கிறேன் ஒண்ணு குறவு என்னது குறவு நல்லா இருக்கு யாருன்னு தெரியும் தெரியுமான்னு கேட்டேன் தாங்க சொன்னா தெரியும் தெரியும் ஆகட்டும் எப்படி என்றால் சந்தன குலத்திலே அவர்களுக்கு வரக்கூடிய யாரு என் தந்தை என்று சொல்லக்கூடிய பாண்டுபுத்தி மகாராஜனுக்கும் குந்திய மதேவிக்கும் கற்பசூதரக்கூடிய என்னோட நாங்கள் வந்து 5 பேர்கள் 5 பேர்கள் யாராலும் தெரியுமா தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் 5 பேர்கள் 5 பேர்கள் இருந்தாலும் என்னுடைய பெயரை வந்து வீரமாதவன் வீரமாதவன் என்றால் நான் எப்படி தெரியுமாடா எப்படி என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள் பிறந்தோம் 5 பேர்கள் பிறந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா எப்படி பிறந்தேன் என்றால் எப்படி என் தாய் என்று சொல்லக்கூடிய குந்தியமாதேவிக்கு பாண்டுமுகனுக்கும் கற்பசூதரனே பிறந்தேன்னு சொன்னேன்ல நான் அப்படி ஒண்ணு பிறக்க கிடையாது தாய் தந்தை அவர் நான் எப்படி பிறந்தேன் என்றால் என் தாய் என்று சொல்லக்கூடிய குந்தியமாதேவி அந்த நாளிலே முனிவருக்கு
பணியோட செய்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்திலே அவருக்கு நீ அழகாக பணியோடு செய்கிறீயே, அழகாக பணியோடு செய்கிறீயே, இதற்காக உனக்கு என்றைக்கு தேவைப்படுகிறது அது மேல சொல்லி 6 மந்திரம் தந்தார். 6 மந்திரம். அந்த மந்திரத்திலே சரி அப்படின்னு என் தாயே ஒரு நாள் ஒரு ஆத்தங்கரையில் போய் சென்று அதை சோதித்து பார்த்தார்கள். அன்ற நேரத்தில் கண்ணன் வரலாம். கொஞ்சம் வேஷம் தெரிஞ்சு அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் தெரிவிக்கிறேன். எப்படி அப்படி இருந்தாலும் நான் எப்படி பெற்றேன் என்றால் நான் 5 பேர்கள் தர்மத்தை காக்கும் யமனை தயத்து ஒரு மந்திரமும் சரி தர்மத்தை காத்தாச்சு. அந்த தர்மத்தை காத்தாரு இல்ல, இந்த பக்க பலமா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க. நீ சொல்லு. பக்க பலமாக வீரம் வேணும். அந்த வீரத்துக்காக வாயு பகவான் தியானித்து ஒரு மந்திரம் உபதேசித்தான். அந்த மந்திரத்திலே வாயு பகவான் மந்திரத்துக்கும் என் குந்தியாம்மா தேவிக்கு பிறந்தவன் தான் அஜெல்லாம் பிடிக்குது. எப்படி பிறந்தோம்? சரி வீரத்துக்காக நான் பிறந்தேன். என் தம்பி எனக்காக பிறக்க வைத்தாள் என் தாய். சரி வீரம் இருக்குது, சதாயத்தில் சண்டை செய்கிறேன். என் தம்பி எனக்காக பிறந்தேன் என்றால் ஆயுத முயற்சி. இதற்காக 3வது மந்திரத்தை உபதேசித்தார். இதற்காக 3 பேர் பிறந்தோமா? சரி 3 பிறந்தது. மீத 2 பேர்களும் சின்ன தாய் அப்படி என்னோட பிறந்த இது என்னுடைய வீரம் எப்படி தெரியுமா? எப்படி மகாராஜா? உனக்கு எப்ப ஆசை கொடுத்தது? எனக்கு எப்ப ஆசை கொடுத்தா? நீங்க தான் கொடுத்தாங்க. இதுக்கு தானே காத்தாளிக்கு தான் கொடுத்தேன். முன்னே கட்டிக்கிட்டு எங்கடா போயிட்டா? நாளைக்கு ஏதோ கேட்கிறேன். சரி அப்படி இருந்தாலும் என்ன சொன்ன? என்ன கேட்ட? கேட்டுதான். சரி அது இல்ல ஏன் நான் வேற சொல்லிட்டு இல்ல வேறமா உங்க சொல்றது ரைட். என்ன சொல்றீங்க? நான் இதான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் ரோசம். ஆமா பண்ணா ரோசம் தான். ரோசம் தான். ஆகட்டும். கருத்த புஜமும் கருத்த நிறமும் எப்படி எப்படி ஜெகதோதயம் விட்டதோ ஆமா அந்த நிலமா ஒன்னும் குறைவே இல்லை மகாராஜா. ஒன்னும் குறைவே இல்லை. ஆமா சூப்பரா இல்லை. சிரிப்பு சிரிப்பு அப்படி இருந்தாலும் சரி என்ன வீரத்தை பத்தி சொன்னீங்க சரி
சும்மா தங்குவார் எப்படி என்றால் எப்படி 8 வயதிலே இரும்பாசூரனை படித்து 10 வயதிலே பக்காசூரனை கொண்டு இப்படியெல்லாம் எழுதுற பக்கம் கேட்க மாட்டேன். சரி 8 வயசுல இரும்பாசூரன் பண்ணிட்டியா? எதுக்கு கொண்ட? எதுக்குன்னு சொல்லிட்டா சொல்லு. என் பங்காளி சொல்லக்கூடிய துரியோதனன் என்ன செய்யறான் தெரியுமா? நாங்கள் வந்து ஆட்டக்காரர்களே அப்படியே ஒன்னதான் இருப்பீங்க. யாரு? துரியோதனா. நீங்க எல்லாம் ஒன்னதான் இருப்பீங்க. ஒன்னாதான் இருப்போம். என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான்? நேரத்துல ஒரு மாமரத்து பையன் நீ படிக்கணும்னு என்ன செய்வேன்? மரத்துக்கு ஏறி படிப்போம். மரத்துக்கு ஏறி படிப்பேன். துரியோதனன் எத்தனை பேர்? 99 பேர்களும் மரத்துல ஏறி படிப்பாங்க. அண்ணா துரியோதனா அப்படியாவது படிக்காத கீழே இறங்கு நான் படித்துட்டேன்னு சொன்னேன். சொன்னீங்க. அண்ணன் கேட்கல நீ கேட்கறது போல நான் என்ன செய்யறேன்? என்ன செய்யுங்க? இப்படி மரத்து மலைக்கு கால வச்சு ஒரே ஆட்டு. ஆமா. அப்படி 99 பேர்களும் மாம்பழம் எப்படி வந்து வந்து தப்ப தப்ப நிக்கிறவங்க கூட்டம். அது மேற்கு வந்துட்டாங்க. 10 பேர் நிக்கிறவங்க உன்னால அன்னைக்கே வச்சான் பகை. இந்த பேப்பர் என்ன சாகரி ஏன்னா ஓ இவ்வளவு சின்னஞ்சிற வயதிலே இவ்வளவு பணசாலி இருக்கிறானே நம்ம அந்த நாட்டை ஆளணும். இவனை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே என்னால ஒரு பகையை வச்சான். பகையை வைத்து என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? உண்கின்ற சாதத்திலே விஷத்தை கலந்து வைத்தான். கொடுத்து குளிக்கின்ற குளத்திலே பூர்வசன் நாட்டு வைத்தான். எப்படி பல கொடுமைகளை செய்தான். செய்து அதுக்கு நானு தப்பித்தீர்கள். அதுக்கு தப்பிக்கிட்டாரு. சரி எப்படியான தப்பிக்கிறானே அப்படின்னு சொல்லி சபா மண்டபம் கட்டி ஒரு சபா மண்டபம் நினைத்து அதுல கட்டி சரி எல்லாரும் கூப்பிட்டு நான் பண்ண கூப்பிட்டா இது நல்லா கூப்பிட்டா போய் தான் ஆகணும். சரி இது கூப்பிட்டான்னு போயிட்டோம். போயிட்டு இந்த இடத்துல நான் செய்தேன் தெரியுமா? சரி சாப்பாடு செய்வதில் சில நேரம் ஆகிறது ஆகிவிட்டது. ஒரு விளையாட்டு விளையாடணும். விளையாட்டு. ஆமா அப்படின்னு சொல்லி என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? தாயம். தாயம். அதுதான் நான் சொல்றது. படிக்கிற பசங்களால தாயம் விளையாடக்கூடாது. நீங்க அன்னைக்கு படிக்க வச்சுதான் நீ பசங்களுக்கு ஆடுறாங்க தெரியுமா? அது எனக்கு காட்டுதான். அதால விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த நேரத்துல ஒரு தாயம்னா எங்க அண்ணனுக்கு யாருக்கு? தர்மராஜா. ஒரு இஷ்டம். சரி விளையாடுங்க துரியோதனன் சொல்லி விளையாடினாங்க. விளையாடின நேரத்துல நான் செய்தா ஒவ்வொன்னா எங்க அண்ணன் தோத்து விட்டாரு. அன்னைக்குதான் ஒரு இப்படி தோற்றமில்ல உங்களுக்கு நாடும் கிடையாது வீடும் கிடையாது போயிட்டு எங்களை தொடுத்து விட்டான். அன்னைக்கு வச்ச பாக்க இன்ன வரையும் முடிய கிடையாது. முடியவில்லை. சரி இப்படி சொல்லி சூதினா சுக்கட்டாடி பஞ்சனா பகனாடி காடோட சிறைகளை ஓட்டி வைத்தாரு. இன்றைக்கு நாடு தரவில்லை, அஞ்சு வீடும் தரவில்லை. இப்படி சொல்லி எங்களை எதிர்க்கும் சம்மதிக்கல. எப்படி சரி அஞ்சு நாடாது கிடையாது, அஞ்சு வீடா தவிர்த்து அதுக்கும் சம்மதிக்கல. எப்போது சண்டைக்கு வாண்டு அழைத்து இன்றையோட 12 நாள் கொஞ்சம் இருக்கிறது. இன்னைக்கு 13 நாள் முக்கியம் எப்படி நடக்க போகிறது என்ன வந்து தெரியவில்லை. அதற்காக என் அண்ணன் அழைத்திருக்கிறார். போய் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக யார் என்றால் என்ன சொந்த பந்தங்கள் அனைவரும் எனக்காக அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். எனக்காக கொடுத்திருக்கார் தெரியுமா? இன்று என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்முடைய அம்மானுடைய திருவிழா, கங்கை நாச்சியார் திருவிழா. ஆமா, திருவிழா முன்னிட்டு இந்த ராஜா பீமா ஆயிரத்தை தடுத்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அம்மனுக்கு காலையில இருந்து என்ன செய்தோம்?
அவனுக்கு அவசர காலம் செய்தோம். அதை முன்னிட்டு இந்த இரவு நாடகம் வைத்திருக்கிறோம். ஆமா. அதற்காக எனக்கு அன்பரை பெயர்த்த அனைத்து நல்ல உலங்களுக்கும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க ஆண்டவன் அறிவற்று வாழ என்று அதுக்கு முன்பதாக சரி அண்ணா அழைத்தாரு போய் பார்க்கலாம். சரி நான் போயிட்டேன். போகக்கூடாது. ஆமா தம்பி அந்த பெருக்கவை விஜயகாண்டிவன் இருக்கிறார்.